ஜாதி மத பேதமற்ற ஆட்சி அமைப்போம் என உறுதிமொழி ஏற்றவர்கள் நீதிபதி மீது ஜாதியை திணிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் எம்பி ராமலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வருகைக்காக ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் மற்றும் முன்னாள் எம்பி ராமலிங்கம் கலந்து கொண்டு நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் மேற்கொண்டுள்ள சுற்றுப்பயணத்தின் பகுதியாக 22ஆம் தேதி கரூரில் நடைபெறும் வரவேற்பு குறித்து விவாதிக்கப்படுவதாக கூறினார். மாநிலம் முழுவதும் 234 தொகுதிகளில் மாநாடுகள் நடைபெறும் என்றும் கரூரின் 4 தொகுதிகளில் 13, 14 தேதிகளில் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதிகளை திமுக மிரட்டுவதாகவும் ஜாதி பெயரில் அவமதிப்பது தவறு என்றும் அவர் விமர்சித்து தற்போதைய ஆட்சியை மாற்ற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பில் குற்றம் இருந்தால் குறை இருந்தால் உச்சநீதிமன்றம் சென்றிருக்கணும். உச்சமன்றத்தில் போய் பார். அதை விட்டுட்டு அவருடைய ஜாதியை சொல்வது, அவர் சார்ந்த இயக்கம் என்று நீ போய் சொல்வது உனக்கு தெரியுமா? அவர் RSS எப்பொழுது பயிற்சி பெற்றார்? அவர் எந்த சகாவாக இருந்தார்? எங்கே அவர் RSS இருந்தார்? எப்படி சொல்லலாம்? தங்களுடைய இயலாமையை காட்டுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி விட்டு ஓடப் போகிறோம் என்ற பயம், இந்த பயத்திலே என்னை ஒரு நடத்துகிற இந்த நாடா இனி வருகிற தீர்ப்புகள் எல்லாம் வந்துவிடக் கூடாது என்று நீதிபதிகளை மிரட்டுகிறார்.